இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஹம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான் தான் கூப்பிட்டா. எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான். ஏன்னா சரவணன் என்னோடய நண்பன். அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அப்படின்னு. ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான். அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக வந்து நல்ல பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா என்னம்மா இப்படி பண்ணிட்டா, இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு. என்ன பண்ண ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான். எனக்கு இதை பார்த்தோன்னே பாலச்சந்தர் சாருடைய ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா, நான் எழுதுனேன் அப்படின்னேன். நீ எப்படி எழுதுன? நீ எனக்கு அதுதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எழுது, எனக்கு ஒன்று புரியல. எனக்கு நீ எப்படி தோணுச்சு? இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்க படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு இதுக்கும் ஒரு டயலாக் வரலையே அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த டயத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்கே நிறைய பேர் துண்டு போட்டிருக்கிறாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், நான் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம், இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளே இருக்குது, உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட மீட் பண்ணணுன்னு நான் அங்கே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்கார், எல்லோரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார், ஏன் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சந்தோஷம். ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேரும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க, ஐயோ நான் இப்போ சொல்ல அப்போயே பார்த்தவொன்னே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா, சூப்பர் கண்ணா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேனை பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன். இதை வந்து ஒரு 80s 90s நடக்கிற ஒரு விஷயம், அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு, செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம். எதுவுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தை கொண்டு போனது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போல, ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கா அப்படின்னு. இல்லை அவங்க இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம வந்து எனக்கு இது பண்ணாது இல்லை, எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். இப்படி ஒரு விஷயத்தில் என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. கன்னி எல்லாருமே கொண்டாடிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட்டை எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன். இந்த பாரு நான் என்ன, ஏன்னா எனக்கு என்ன தெரியல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும். ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னண்ணா அப்படி பண்ணிட்டா, யாருண்ணா அந்த பொண்ணு, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடலை, பயங்கர பாசிட்டிவாக. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி. தேங்க்யூ.